Hi friends, welcome back to Mama's Bedroom. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? நான் எதுக்கு பாடுறேன்? நான் ஆடி தெரியும்ல? அவ்வளவு வீடியோல தெரியுவியா? ஓகே. என்ன டேமேஜ் பண்றதுல முதல் ஆளு இவங்க தான் फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு வந்து ஹேப்பியான ஒரு வீடியோ தம்ப்நெயிலயும் டைட்டில்லயுமே பாத்திருப்பீங்க. இருந்தாலும் என் வாயால சொல்லணும்ல. அதனால சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மௌலி வந்து 500k ரீச் பண்ணிட்டான். அதனாலதான் இது அவனுக்கான உண்டான ஒரு செலிப்ரேஷன் தான் நம்ம பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னென்ன செலிப்ரேஷன் எல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறது ஆக்சுவலா வந்து அவன் தான் சொல்லிதான் எங்களுக்கே தெரிஞ்சது. நாங்க கவனிக்கவே இல்ல. காலேஜ்ல இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு வந்து அவனுங்க எல்லாம் பசங்க எல்லாம் சேர்ந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோரியா வச்சிருந்தானுங்க இன்ஸ்டாகிராம்ல. நான் பார்த்தேன் அந்த ஸ்டோரி நமக்கு காப்பி பண்ண முடியுமான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வச்சிருந்தானா, அவனுக்கு ஸ்டோரி வச்சிருந்தானா 500k ரீச் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை பாக்கலான்னு பார்த்தா அது எனக்கு வரல. ஏன்னா அவனோட இதுல வந்து நான் ஃபாலோ பண்ணல, ஃப்ரெண்டோட இதுல நான் ஃப்ரெண்டா இல்லாதனால எனக்கு வரல அப்படின்னு போனான். சரி ஓகே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு ஒரு பிளிங்க் ஆச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருக்குமே நம்ம கேக் வெட்டுறோம், சரி மௌலிக்கும் வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 500kக்காக அவனுக்கு தெரியாம நான் கேக் வெட்டிட்டு கேக் வாங்கி நாங்க உள்ள வச்சிருக்கோம். அவனுக்கு தெரியாது. காலேஜ் போயிட்டு வந்துட்டு சார் தூங்கிட்டாரு. சாயந்தரம் 6 மணியான அது சின்ன குழந்தை பிறந்த குழந்தையில இருந்தே அவனுக்கு இதுதாங்க வேலை. அந்த 4 நேரத்துல லைட் போடுவாங்க தெரியுமா, அந்த நேரத்துல தான் தூங்குவான். அந்த 5:45 தூங்கிட்டு 6:30 மணிக்கு 7 மணிக்கு தான் எஞ்சிருப்பான். அதே பழக்கம் தான் என்ன சொல்றது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படிங்கிற மாதிரி கரெக்டா அந்த நேரத்துக்கான சாமியாடி தூங்கிடுவாரு. அப்புறம் 9:30 எழுஞ்சுன்னு வருவார். என்னையே எழுப்புல, நான் சும்மாதான் படுத்திருந்தேன் தூங்கிட்டேன் அப்படின்றான். அப்புறம் நைட்டு 11 மணிக்கு தூங்குடா, நான் தான் தூங்கிட்டேன்ல, நான் தூக்கம் வரல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி வரைக்கும் முடிச்சுன்னு இருப்பான். அவனோட கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும், அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியல. இருந்தாலுமே ஓகே, இந்த மாதிரி வயசு பசங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. கோளாறு வயசு கோளாறு இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கே இல்ல. என்ன அப்படின்னா அட்வைஸ் பண்ண போனா நம்மள பூமருங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ இப்ப பேசுறதே அப்படிதான் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேக் வெட்டுறோம். அவனை போய் கூட்டிட்டு வர போறோம். ஏன்னா தூங்கிட்டான். தூங்கி ஏஞ்சதுக்கு அப்பதான் நம்ம கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மணி பாத்தீங்கன்னா 11 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து சாப்பிட்டு இப்பதான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இப்ப போய் நம்ம கூட்டு வரலாம். ஓகே, இப்ப அந்த படத்துல வந்து போகும் காட்டு நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்குப்பா. கஃப்தான் இந்த மாதிரி ஒரு 4-5 வாங்கினா கூட சூப்பரா இருக்கும். வெளியில கூட ஜாலியா போட்டு போலாம், பிரச்சனையே இல்ல. நல்லா இருக்குது. நீயும் பாத்துட்டியா? வச்சுப்போ. எஸ் என்னப்பா என்னப்பா நீ சாப்பிட கூடாதுங்கறனால எங்களுக்கு வந்து நீ எப்பேற்பட்ட கல்லஞ்சக்காரன் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. சரியா? ஐபாக்கால வாங்கிட்டு வராம சாதாரண கேக்க வாங்கி தின்னுங்க. நான் திங்காத கேக் உங்களுக்கு வந்து எதுக்கு அப்படின்ட்டு இதுங்க சாப்பிடும்பா. இந்த கேக்க சாப்பிடுங்க. அதனாலதான் பேசாம இந்த கேக்கே வாங்கிட்டு வந்தேன் நான். ஐஸ்கிரீம் கேக் வாங்கி நீங்க மட்டும் சாப்பிடுவீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா உங்களை? குத்தி வச்சுக்குது பாரு கையெடு. இது ஃபுல் டேஸ்டியா இருக்கும். நல்லா என்ன சொல்றது, கலர்ஃபுல்லா வந்து இது பண்ணிருக்காங்க. ஆமா, சரி மேக்கப் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, நம்ம போய் மௌலி கூட்டிட்டு வரலாமா? கூட்டிட்டு வரலாம். எதுக்கு தெரியுமா? அது ஸ்மால் சர்ப்ரைஸ் உனக்கு. சரி, என்ன gift வாங்குனீங்க? இவன் சர்ப்ரைஸ்னால பாருடா gift சொல்லிட்டு கண்ணு கட்டணும். giftல பப்பரம் மிட்டாய் வாங்கி வச்சிரோம். இரு வா, உனக்கு gift அங்க இருக்குது. வா, பெரிய கிஃப்டா வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு இப்ப நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? நீ ஏதாவது சாதிச்சிட்டியா? நான் ஒண்ணும் கிடையாது. வா, தரக்கூடாது. 5 லட்சம் அங்க வந்துதான் பாரு. இங்க இருந்து அங்க வரதுக்குள்ள என்ன கிஃப்ட்னு தெரிஞ்சாகணுமாமா. இருவாரன் தரக்காத, சீட் பண்றான். சரி மோனா நான் வச்சு ஐயா அது உனக்கு வாங்கணும், எங்களுக்கு நான். ஏய் கண்ணை கட்டுடா, நீ போப்ப பின்னாடி. அவன் மாமா கிஃப்ட் பார்த்தவனே என்ன மௌலி அழுவா, கண்ணீர் விடுவான். பாருங்க, ரெடி 3 2 1 கிஃப்ட். இல்ல அவங்க மாமா கொடுத்த பொம்மை தூக்கி அவங்க கையிலே கொடுத்துறேன்.
பாரா பண்ணிருக்கப்பா நாங்க உங்க மாமா கிட்ட இருந்து தோலா படத்துல இருந்து சர்ப்ரைஸ் ஆமா அதேதான். ஒரு 2 பாட்டு பாடுறேன். ஐயோ அடிக்க வேணாம். கேண்டில் ஏத்துங்க இந்தாங்க. What a sudden surprise. What a sudden surprise. மௌலி இருடா இரு எப்படி ஃபீல் இருக்கு? சிக்கன் சரி அவங்க 2 பேர் இருக்கட்டும். மீம் தான் போகுது. சிக்கன் டின்னர் 0 kills. சரி ஓகே புரியலையா? வேஸ்ட் ஃபெலோஸ். புரியல. ஓ நான் எந்த ஒரு ஹில்ஸ்மே இல்ல 500k வந்துட்டேன்றியா நீயே உன்ன. You nonsense. Why did you blow the candle? ஏண்டா ஒழுங்கா கட் பண்ண தெரியலையா? Take it. கீழே ஓடுற தாவற. ஆமா அப்படியே இங்க சாணி கிடக்கு கீழே. கை கஷ்டம். லைட்டா போடு. சரி பாருங்க புது Dress ஓடி போடு. ஏய் வேணாம். தேவையான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஏய் காசு குத்து வாங்கி வந்திருக்கேன் எரிச்சல் ஆயிடுவேன் நானு. சாத்திச்சு அது வராதுடா இப்போதைக்கு. நீ போப்பா. நியூசன்ஸ். காதுல அக்கிட்டு போய் காட்டு மீட்டு வர ஒரு ஐபக்க கேட்க சொல்லிருப்பாரு. இவரு சாப்பிடாதனால நான் என்ன கதையா இருக்குது. சாப்பிடாதனால நம்மளும் சாப்பிடக்கூடாதான். உனக்காக எடிட் பண்ணி போட்டது எனக்கு 2 ஊட்டடா. அது வேணா கிரீம் இந்தா எடிட் பண்ணி போட்டேன். என் சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோ நான் எடிட் பண்ணது. பாரு பிடிச்ச அதை டெலீட் பண்ணி நீ எடிட் பண்ணதை டெலீட் பண்ணிட்டு நாங்க போட்டோம் திருப்பி. இல்ல என்ன வீடியோ லாங் வீடியோவா? அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன் கிட்ட கேக். ஆமா இதான் வேலை இதுக்கு. இதான் செலிப்ரேஷன். இதான் செலிப்ரேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா. அப்ப எடுத்து அவன் மூஞ்சிலே அடிப்பா டொப்புன்னு. இல்ல அத பத்தி ஒரு தலைப்பு சமைச்சேன் கேக்கல. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேத்து செலிப்ரேஷன்லாம் முடிச்சிட்டு காலையில லேட்டா தான் ஏஞ்சோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கோல்டு வந்து போயிட்டு வந்து வரவே இல்லை அப்படின்னு நினைச்சேன். இந்த வந்தது பாருங்க கோல்டு. நான் அப்படி தூக்கி வாரி போட்டு முழுங்கிடுச்சு என்ன. அதனால மாத்திரை போட்டு படுத்தது காலையில் லேட்டாக தான் ஏஞ்சி எல்லாருமே வந்து தோசை இட்லி எல்லாம் வந்து கடையில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. அதனால இப்போ வந்து மத்தியானம் லஞ்ச் செய்ய போகிறேன். மத்தியானம் லஞ்ச் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அண்டு ரைஸ் தான். வெளியில் போகிற ஒரு வேலை இருந்தது. அதனால அது வந்து வேணாம் நாளைக்கு போய்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வேலை வீட்டில் கொஞ்சம் வேலை நிறையா இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வெளில போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நிம்மதியாக இருக்க முடியாது. வெளிலன்னா எங்கே போகிறோம்? சியோனக்காவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன்னா அங்கே போனால் நமக்கு வர்றதுக்கே மனசே கேட்காது. அப்புறம் வேலையை வச்சுட்டு நம்ம போயிட்டோன்னு வைங்களேன், அப்புறம் நமக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கும். அப்புறம் வேலையும் முடியாது, நம்ம அங்கேருந்து வர்றதுக்கும் மனசு வராது. அதனால என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல் டே ஹோல் டே வந்து சியோனக்கா கூட தான் இருக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்காவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது. நல்லபடியா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து போனாலும் ஒன்றும் பெருசா அக்கா கிட்ட பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரௌசியாவே இருப்பாங்க. ஸோ அதனால நாளைக்கு காலையிலேயே கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு. அதனால நாளைக்கு கொஞ்சம் பிரைட்டா இருப்பாங்க. போய் நல்லா கொஞ்ச நேரம் நிம்மதியா பேசிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா இன்னைக்கு போனா அவங்களுக்குமே எல்லாருமே ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அக்கா ஐசியூல இருந்து இன்னும் வெளியில வரல அப்படின்றதுனால எல்லாருமே கொஞ்சம் அந்த அக்கா வெளில வந்தாதான் எல்லாருக்குமே வேலை. அதனால சரி வேணாம், நம்ம போய் எதுக்கு சும்மா போய் அங்கே போயிட்டு காவை காத்துன்னு உட்காந்துருக்கணும். அதனால நம்ம நாளைக்கு போனால் எல்லாத்தையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால சின்ன வெங்காயம் இது தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். மட்டன் வேக வச்சுட்டேன், சாப்பாடு வச்சுட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் ரெடி ஆகிறதுக்கு தான் ஒரு 1 மணி நேரம் ஆகும். கிடையாது, அதுதான் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டப்ப. ஓகே இதெல்லாம் கட்டு 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 கட்டிங்க கட்டு. என்ன முக்கியமான விஷயம்? வேற ஒரு முக்கியமான விஷயமும் இல்லை. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மௌலிக்கு வந்து Q&A கேட்கலாம். நாங்களுமே இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். எப்படி ஆற்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்து வருது, அவனும் எப்படி ரிப்ளை பண்ணலாம். அவன் சேனல் தான் வருது, நீங்க அவன் சேனல் தான் போய் பார்க்கணும். அவனோட சேனல் லிங்க் வேணா கீழே வந்து பின் பண்றேன், கமெண்ட்ல பின் பண்றேன், பார்த்துக்கோங்க.
எப்படி சொல்றது, எப்படி வந்து அவன் பதில் சொல்லுவான், எப்படி மெச்சூர்டா இருப்பான் அப்படிங்கறத வந்து தெரியல. பட் ஆனா கலாட்டா சேனல்ல பார்த்தோம், ஸ்கிரிப்டே இல்லாம பிராங்க் பண்ணிருந்தான் அப்படிங்கும் போது ஓகே பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறதா மீனிங், இதுக்கு மீனிங். சரியா, அதனால சரி ஓகே அவங்க சேனல்ல அவனுக்கு பிடிச்ச டைட்டில் வேற, லவ் டைட்டில், லவ் வயசுக்கு ஏத்த மாதிரி, அதனால சரி ஓகே. அதனால பசங்களுக்கு வந்து Q&A உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதே ஸ்டடி டைட்டில் குத்துந்தா திணறி இருப்பான், முடியாது பண்ண முடியாது அப்படின்னு இருப்பான். லவ் டைட்டில் குத்தோன்னா ஜம்முன்னு பண்ணான். சரி ஓகே. அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து சூப்பரா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. செம்மையா இருந்தோம். அந்த கொஸ்டின்ஸே பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எப்படா இந்த வீடியோ அவன் எடுப்பான் அப்படின்றது மாதிரி எங்களுக்குமே இருந்தது. சூப்பரா இருந்தது கொஸ்டின்ஸ் எல்லாம். இன்னும் மேல கொஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்புங்க. அது இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. பட் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துருமான்னு எனக்கு தெரியல. சரி பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவனோட கையில லிங்க் வைக்கிறேன், பாத்துக்கோங்க. என்னன்னா ஜீரகம், சோம்பு, அப்புறம் வந்துட்டு மிளகு, வரமிளகா, பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில வறுத்துக்கிறோம். ஓகே. தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றுவேன். அதான விஷயம். எனக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது தான் ஞாபகம் வருதுப்பா, அதுக்கு முன்னாடியே தெரிய மாட்டேங்குது. ஐ எம் வீக் இன் ஸ்டடீஸ். ஐயோ நான் போயிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கு மிளகு வெடிக்கும். அதனால அடுத்தது வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெடிக்கலாம். ஓகே. இதுல வர கொத்தமல்லி இருந்தா போட்டுக்கலாம். வர கொத்தமல்லி என்கிட்ட இல்லாதனால நான் வந்து கொத்தமல்லி தூளா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இது நல்லா வதங்கணும். யாரெல்லாம் பேபி மாவை பார்த்து சமைச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன் உனக்கு திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? இல்ல நீயும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற. இல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருந்துச்சு அப்படி சொல்லி. நிறைய பேர் இல்ல, மினிமம் கொஞ்சமான பீப்புள் நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க இதுல இது ஆட் பண்ணுங்க அதை ஆட் பண்ணுங்கன்னு. பட் ஆனா அது போடாமே என் குழம்பு நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்ப நீ சொல்றது அவங்க கேட்கணும், அவங்க சொல்றது நீ கேட்க மாட்டேன். இல்ல கேட்பேன். ஒரு சிலதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா ஓகே இது ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சு பார்ப்பேன். கம்பு தோசையெல்லாம் அவங்க தான் அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு நாள் செஞ்சேன், அவள் தான் அதோட கம்பு தோசை புடிச்சு. இப்ப எங்க வெளியில போயினே இருக்க மாதிரி இருக்குது. எங்க வீட்டுல இருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல. நான் அப்பதான் மாவாட்டி வைப்பேன், அப்பதான் ஒரு 4 நாள் டூர் போட்டு போவேன். தேவையானக்கு அது மாவை எவன்னு சொன்ன வாங்கின்னு வந்த மாவு பேக்கெட்டு 1 வாரமா உள்ளுக்குள்ள இருக்குதுப்பா. அது எதுக்குப்பா ஃப்ரிட்ஜ் அடைச்சிக்கணும், தூக்கி குப்பையில நினைச்சு போடு. இன்னைக்கு காலைல பார்த்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கணும். நான் இதுல வந்து தேங்காய் ஏன் போடல அப்படின்னா தேங்காய் வந்து மில்க் தான் எடுக்க போறேன். ஓகே. அதனால மட்டன் பீஸ் எப்படி இருந்தது தெரியலையே, நான் பார்க்கவே இல்லையே. வாட் லேடி யூ ஆர். ஒரு மட்டன் சிக்கன் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். குறை சொல்ற மாதிரி இருந்தா மட்டும் நோண்டி பார்ப்பேன். இல்ல சாப்பிடும் போது தானே தெரியும் அது ஸ்மெல் அடிக்குதா இல்ல நல்லா வெந்திருக்கா அப்படிங்கறது வந்து நாங்க அப்பதான் நாங்க பார்க்க முடியும். ஃபிஷ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஐ ஃபீல் அங்க போய் லைவ் ஃபிஷ் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு இங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மட்டன் குழம்புக்கு தாளிப்பை போட போறோம். ஓகே. ஓகே, சீக்கிரம் தாளிச்சு போட்டு கொதிக்க வை. இது குக்கிங்கு உன்னாலதான்ப்பா லேட் ஆகுது. நீ ஓடி வந்து உட்காந்துக்கிற நகரமான்ற உட்காரலப்பா. நான் வந்து இது ஆறணும், அதுக்காக நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். சரியா, இது ஆறணுங்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா நீ வந்து மத்தவங்க எல்லாம் இரிட்டேட் பண்றியா. என் மூஞ்ச காட்டி குக்கிங் காட்ட மாட்டேன்றியா அப்படின்னு கம்ப்ளைண்ட். ஓ, ஐ எம் சோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பேர் சமையல் தெரியாம இப்படி பேபிமா சமையலுக்கு கியூல நிப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போகுது. என்னமோ போங்க, பொம்பளை பிள்ளையா பிறந்தாலே கூடவே சமையல் வரும்பா. ஆனா அவங்க என்னன்றாங்க, நான் எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கறத அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சட்டிய காட்டுல ஐயோ ப்ளீஸ் பேபிமா மூஞ்சியா காட்டுங்க அப்படின்னு கத்தற வைக்கிறேன். ஓகேவா. இப்ப வெங்காயம் போட்டாச்சா, இதுல வந்துட்டு கருவேப்பிலை. ஆனா டஃபஸ்ட் ஜாப் வந்து குக்கிங் தான் எனக்கு தெரிஞ்சு.
இதுல நம்ம தக்காளி போட போறதில்ல. நீ பரட்டல என் மேலெல்லாம் படும் போல் இருக்கு. உன்னை யார் இப்படி வந்து நிக்க சொல்றா? பாரு, உன்னை யார் இங்க வந்து இப்படி நிக்க சொன்னா? சட்டை போட்டு வந்து இங்க நிக்கணும். சட்டை போடாம யாருன்னா வந்து நிற்பாங்களா? அப்ப தெரிச்சு உன் மேலதான் விழுகும். இப்போ கொத்தமல்லி அடுத்து சட்டன் அதை தூக்கி போட்டு பார்த்தக்கு வதக்கிட்டு அவ்வளவுதான். இப்ப இந்த கால்வாசி வீடியோ சட்டி தான் தெரியும். வதக்கிட்டேன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். சந்தோஷம் தான் போடுவாங்க. இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இப்போ பிரியாணி செய்யணும் பாருமா. ஆமாம்மா, இப்போ நான் பிரியாணி செய்யறதே மறந்துடுவேன். என்ன ஓவர்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே. தெரியும் தெரியும், ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னு தெரியும், பேசிட்டேன். ஆனா இன்னும் முடிச்சுக்கல அக்கா. பேசிட்டாங்களா? அதுதான் கேக்குறேன். ஐசியூல தானே இருக்காங்களா? ஓகே ஓகே. லேட் அப்டேட் கொடுத்துனுது. மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், ஏன் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கிறேன் அப்படின்னா நம்ம அதுல மிளகாத்தூள் தான், வரமிளகா, அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். இது என்ன பண்றோம் இப்ப வந்துட்டு, நம்ம வேக வச்ச மட்டனை இதுக்குள்ள ஆட் பண்றோம். ஓகே, ஆட் பண்ணிட்டோமா? இப்ப நம்ம அரைச்சதெல்லாம் இதுக்குள்ள ஆட் பண்ணுவோம். இன்னும் நான் அரைக்கவே இல்லை, அரைச்சி முடி. இதுல வந்துட்டு தக்காளி வேணுங்கிறவங்க ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க, அதனால. ஓகே, ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுப்பா மட்டன் பிரியாணி நானே செய்யணும். சமையல் கத்துக்கணும்லாம் இல்ல, எனக்கும் தெரியும். ஆல் பாய்ஸ் கத்துக்கணும். ஓகே, மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி நானே செய்யணும்னு ஆசையா இருக்கு. சரி, ஓகே. வித்தவுட் யுவர் ஹெல்ப். இதில் வந்துட்டு நம்ம என்னன்னா அரைச்சதை ஆட் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஃபுல்லாக சின்ன வெங்காயம் பேஸ்ட் தான். ஃபுல் அப்படியே வந்து ஆர்கானிக். ஆர்கானிக், எல்லாம் ஆர்கானிக் தான். இது மட்டன் தான் நான் ஆர்கானிக். ஏன் அது வெளியில வேற திங்குதுன்றியா? நம்மளே ஆட்டை வளர்த்தி நம்மளாலே தின்ன முடியாது, அடிச்சு தின்ன முடியாதும்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு காலம் வரும். ஆடு கோழி எல்லாத்தையும் நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன். அது டெய்லி காலைல மேய்க்கிறது. மாடு வேணும்னாலும் மாடு. சரி, ஓகே. இது வந்து என்னன்னா ஃப்ரெஷ் பால் இருப்பா, தேங்காய் பால். சரியா? இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவி ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழம்பு எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த மசாலாலே பெரட்டுறது தான். இது நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் எல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க, நல்லா இருக்கும். உடனே மட்டன் காலி ஆயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் உடனே மட்டன் காலி ஆயிடும். அதனால திட்டுவாரு, குழம்புலேருந்து எடுக்காத 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டுக்கு இருக்காது. கரெக்ட்? எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது கமெண்ட்டில் போடுங்க. எங்களுக்கு இந்த மாதிரி மட்டன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் சாப்பிட்றோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டாங்க. ஓகே, பாய்.